உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயந்தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். முதல் சைவத்திற்கு சூரியன், சாக்தத்திற்கு 2 கிரகங்கள் வந்துவிட்டது. சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் போய்விட்டது. அடுத்ததாக வந்தது வைணவம், அதற்கு புதன் 4 கிரகங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது வந்திருப்பது கௌமாரம். கௌமாரத்திற்கு செவ்வாய் ஆதிக்கம், சுப்பிரமணியர் ஆக 5 கிரகங்கள் ஆகிவிட்டது. இப்போது 6வது கிரகமான கேது வருகிறது கானாபத்தியத்திற்கு. அந்த கானாபத்தியம் என்ன சொல்கிறது? நீ அனைத்தையும் முழு முதற் கடவுளான விநாயகனை வைத்து அந்த பரம்பொருளை அடையலாம் என்றால், விநாயகம் என்றால் அது ஒரு ஞான உருவம். விநாயகர் என்பது ஒரு உருவக் கடவுள் அல்ல. அவர் ஒன்றுமில்லாதவர் என்று தத்துவத்தை குறிப்பிடுவதுதான் விநாயகர். இந்த ஓம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதல்ல, பிரணவ பொருளுடைய ஓமை வரைந்தால் எப்படி வருமோ அப்படிதான் விநாயகர் உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கேது ஞானகாரகன். கேதுவின் ஆதிக்கத்தில் வடிவைக்கப்பட்ட உருவக் கடவுள் தான் விநாயக பெருமான். இதையெல்லாம் வானமண்டலத்திலிருந்து எனக்கு தகவல்கள் வருகிறது. நான் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஞானம் பொழிகிறது அருவியாக. ஆக கேது கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை வைத்துதான் ஓம் என்றால் ஆ உ மா. இந்த ஆ உ மா என்ற 3 அக்ஷரங்கள் கொண்டதுதான் ஓம். ஓம் என்ற வார்த்தையின் பொருள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒன்றுமில்லா தன்மை. தெய்வம் என்பது ஒன்றுமில்லா தன்மை. பரம்பொருள் என்பது ஒன்றுமில்லா தன்மை. அதனால்தான் இந்துக்கள் அனைத்து பூஜைகளிலுமே பிள்ளையார் பிடித்து விட்டுத்தான் அது பூஜையை ஆரம்பிப்பார்கள். பிள்ளையார் பிடிக்காமல் பூஜையே ஆரம்பிக்க மாட்டார்கள். வைணவர்களாக இருந்தாலும் சைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த ஞானம் வேண்டும். தான் செய்கின்ற அந்த காரியம் பின்னமாகக்கூடாது. அதனால்தான் அவருக்கு எலி என்ற வாகனத்தை தந்தார்கள். எலியின் வேலையே, நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு போனீங்கன்னாக்கா அதை கடிச்சிடுச்சுனாக்கா அந்த டாக்குமெண்ட் செல்லாது. மீண்டும் போய் அந்த 10 கோடிக்கு 10% ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். இந்த எலியாகப்பட்டது ஒரு காரியத்தை கடித்து தன் பற்களால் அது இடையூறு செய்துவிடும். அப்படி செய்யக்கூடாது என்பதற்குத்தான், ஒரு செய்யும் காரியத்தில் இடையூறு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஓம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள். பிரணவம் என்றால் ஒன்றுமில்லை என்ற பொருள். ஒன்றுமில்லாததிலிருந்தான் இந்த பிரபஞ்சங்கள் வருகிறது. எல்லா பிரபஞ்சங்களும் வருகிறது. இன்றைக்குத்தான் பிளாக் ஹோலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்துக்கள் 5000 அல்ல, 50,000 அல்ல, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் நாகரிகங்கள் மாறி மாறி வருவதால் கை நழுவி நமக்கு உண்மையில் கைக்கு கிடைத்து பிறகு அது வளர்ச்சி பெற்று, அது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று, எவரெஸ்ட் சிகரமாக வளர்ச்சி பெற்று பிறகு ஒரு பெரிய இயற்கை சட்டத்தில் அழிந்து போகிறது. ஆக கானாபத்தியம் என்பது கேதுவின் ஆதிக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இந்து மதத்தின் 5வது பிரிவு. அதற்கு கேதுவின் அதிதெய்வமான விநாயக பெருமான் அதிகார தெய்வமாக வருகிறார். நீங்கள் போய் கேதுவுடைய அதிதெய்வம் விநாயகர் என்று போட்டிருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். பஞ்சாங்கத்திலே 65ஆம் பக்கத்திலே விநாயகர் தான் கேதுவினுடைய அதிதெய்வம். ஆக கேதுவின் அதிதெய்வம் என்பது விநாயக பெருமான். அடுத்தது ஸ்மார்த்தம், 6வது பிரிவு. முதல் பிரிவு சைவம், 2வது சாக்தம், 3வது சைவத்திற்கு சூரியன் அதிபதி கிரகம், சாக்தத்திற்கு சந்திரனும் சுக்கிரனும் அதிபதி கிரகம், பிறகு வைணவத்திற்கு புதன் கிரகம் காரணம், அடுத்தது கௌமாரத்துக்கு முருக கடவுள் காரணம். அவரை ஆதாரமாக கொண்டு கௌமாரம் செயல்படுகிறது. ஆக முருகனை பிரார்த்தித்து தியானித்து பக்தி செலுத்தி அவர் மூலமாக பரம்பொருளை அடைவது. அடுத்ததாக இருப்பது கானாபத்தியம். அது ஒன்றுமில்லை என்கின்ற பிரணவ மந்திரத்தின் உருவமான விநாயக பெருமானை மூலமாக நீங்கள் ஞானம், தியானம், பக்தி
கர்மயோகம் செய்து பரம்பொருளை அடைவது ஞானத்தின் மூலமாக. அடுத்த ஸ்மார்த்தம் என்பது இந்த ஏனைய 6 கிரகங்களையும் உள்ளடக்கியது. இந்த 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரகத்துவ சுகங்களை அனுபவி. சூரியனா, அரசியல் நல்ல பதவிக்கு வா. சந்திரனும் சுக்கிரனும் சாக்தமா, சூரியன் சைவமா, சூரியனுடைய காரகத்துவத்தை ஃபுல்லா அனுபவி. அடுத்தது சாக்தமா, சந்திரனுடைய காரகத்துவமான தாய் அன்பு, அப்புறமா சுக்கிரனுடைய காரகத்துவமான பெண் இன்பம், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசையும் அனுபவி. அடுத்தது வைணவமா, புதனுடைய வியாபாரத்தினுடைய அனைத்து வியாபாரம் பண்ணி நல்ல காசு பணம் பாரு, பார்த்து அந்த மாயையை அனுபவிச்சிரு. அடுத்தது கௌமாரமா, முருக கடவுள், அவர் யாரு? போர் கிரகம், போர் பண்ணு. பல பேர் நாடுகளுக்கு போர் போகணும், அலெக்சாண்டர் மாதிரி போய் போர் பண்ணி பிடிச்சி நாடுகளை உன் ஆசை தீர்த்துக்கோ, உன்னுடைய கொலை வெறியை தீர்த்துக்கோ. அடுத்தது வா எங்க கானாபத்தியம் வா, அங்க என்ன ஞானம், அந்த பிரணவ மந்திரத்தின் கடவுளான விநாயகர் பெருமான வழிபட்டு அங்க கம்ப்ளீட் ஞானத்தை அடை, அந்த ஞானத்தை அடை. அடுத்தது ஸ்மார்த்தத்துக்குள்ள இந்த 6லையும் நீ பெற்றது என்ன, கற்றது என்ன, எல்லாத்தையும் சீர்தூக்கி பாரு. சீர்தூக்கி பார்த்து இந்த மாயை என்பது என்ன தெரியுமா? சில பேர்கிட்ட கேளுங்களேன், சார் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும் வாழ்க்கையில், ஆனால் என் பொண்ணு கண்ணில் தண்ணி வந்ததுன்னா நான் செத்துருவேன் சார் அப்படின்னா இவன் உயிர் அவன் பொண்ணு உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இதுதான் மாயை. நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு ஆப்ஜெக்டின் மீதோ, ஒரு பொருளின் மீதோ, ஒரு உயிரின் மீதோ உங்கள் உயிரை வைத்திருக்கிறீர்கள். அந்த உயிரும் மறிக்கத்தான் போகிறது. அந்த பெண்ணும் இந்த உலகத்தில் 1,00,000 வருஷம் வாழ்ந்தா பரவாயில்ல, உங்களுடைய ஆசை நிறைவேறும். உங்களுக்கு 80ன்னா அவளுக்கும் 80, உங்களுக்கு 90ன்னா அவளுக்கும் 90, உங்களுக்கு 100ன்னா அவளுக்கும் 100, உங்களுக்கு 60ன்னா அவளுக்கு 60, என்ன முன்ன பின்ன 10-20 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இது மாயை தானே. நீங்கள் ஒரு பொருள் பற்றின் மீது இருக்கலாம், அருள் பற்றின் மீது இருக்கலாம். அருள் பற்றும் ஒரு மாயை தான், பொருள் பற்றும் ஒரு மாயை தான், பெண்மோகமும் ஒரு மாயை தான், மண்மோகமும் ஒரு மாயை தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 மேல உங்களுடைய பற்று இருக்கும். அப்பனா நீங்க அந்த பணத்தை அழிச்சிட்டா நீங்க செத்துருவீங்க. சார் நான் மட்டும் கோடீஸ்வரர் அந்தஸ்தை இழந்தேன்னா அன்னைக்கே தற்கொலை பண்ணிப்பேன் சார். எனக்கு வியாபாரத்தில் நான் என்றைக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்கணும், இல்லைனா செத்து உயிரை கூட விட்டுருவேன் சார். அப்போ இவன் உயிர் பணத்து மேலே இருக்குதுன்னு அர்த்தம். இவன் உயிர் இவன் உடம்புல இல்லை, பணத்தின் மேலே இருக்கிற அர்த்தம். நீ அங்கே உன் உடம்பில் நீ இல்லாமல், உன் மையத்தில் நீ மையம் கொள்ளாமல், உன்னுடைய மையம் வேறொரு இடத்துல இருந்தால் அதற்கு பெயர் தான் மாயா. இந்த மாயாவை நீ அறிந்து கொள் என்பது தான் ஸ்மார்த்தம். சைவத்துக்குள்ளே போன, சிவனை வழிபட்ட, சாக்தத்துக்குள்ளே வந்து மகாலட்சுமி வழிபட்ட காசு கொடுப்பான்னு, அடுத்தது சக்தியை வழிபட்ட உலகமாத்தா மோட்சம் கொடுப்பான்னு, இல்லை பணம் கொடுப்பான்னு, இப்படி இந்த 6 தெய்வங்களையும் பணத்துக்காகவும், காசுக்காகவும், காம இச்சைக்காகவும், உன்னுடைய அபிலாஷைக்காகவும் நீ பிரார்த்தனை பண்ணி ரைட்டு என்ன தான் நீ வாழ போகிறீங்க? நீனா ஒரு 150 வருஷமாவது நீ 16 வயசு பையனுடைய உடம்போடு வாழ்ந்து ஒரு 100 பொண்டாட்டி கட்டுவியா? 27 நட்சத்திரம் இருக்குது, 27 நட்சத்திர பொண்ணுங்களையும் கட்டிடுவியா நீ? சந்திர பகவான் கட்டின மாதிரி ஒன்று கட்டுறதுக்கே இப்போ கலியுகத்தில் முடியல. நிறைய பேருக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. என் கிளைண்ட்டு பொண்ணு தர மாட்டேன்றாங்க. ஏன்னா பொண்ணுங்கள்லாம் குறைவாக இருக்குது, ஆம்பளை பசங்க ஜாஸ்தியாக இருக்கானுங்க. இன்னொன்று பொண்ணுங்க நல்லா படிச்சிருதுங்க. இன்னொன்று பொண்ணுங்களுக்கு சுய தேர்வு முறை வந்துருச்சு. இன்றைக்கி எத்தனை கோடீஸ்வரம் வீட்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. பெண்கள் டிமாண்டு. அப்போ நீங்கள் இந்த என்ன தான் பண்ண போகிற? சரி 1,00,000 கோடி உனக்கு இருக்குது, அதுக்காக 1,00,000 கல்யாணமாக பண்ணிக்க போகிற நீ? முடியாது. சமுதாயம் இடம் கொடுக்காது உனக்கு, உன்னை தப்பாக பேசுவாங்க. அப்போ மறைமுகமாக 2-3 வச்சுப்போ, அவ்வளோதானே. இதுக்கு மேலே நீ என்ன அனுபவிச்சிட போகிறன்றது ஸ்மார்த்தம். ஆக இந்த மேற்கொண்ட 6 மதங்களையும் உள்ளடக்கி இதில் நீ பெற்றதும் கற்றதும் தெளிவு பண்ணி மீண்டும் தியானம் பண்ணி பக்தி பண்ணி இந்த மாயையிலேருந்து வெளிப்பட்டு பிரம்மத்தோட ஐக்கியமாகுன்ற பாதையை காட்டுறது ஸ்மார்த்தம். இப்போ புரியுதா? நான் சும்மா சொல்லலை, ஆன்மீகம் என்பது ஜோதிடத்திலிருந்து வந்ததுன்றது. நான் மீண்டும் சொல்கின்றேன், சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த நூற்றாண்டில் சொன்னது, கடந்த கால நிகழ்வுகளை கொண்டுதான் எதிர்கால திட்டங்களை மனித மனம் போடும். அப்படித்தான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு மதம் துவங்க முடியாது, ஒரு இயற்கை ஆதாரம் இல்லாமல் ஒரு மதம் தொடங்க முடியாது. இயற்கை ஆதாரம்தான் நவகிரகங்கள். பிறகு இந்த கிரகங்களுக்கு மேல் 10,000 கோடி கிரகங்கள் இருக்குது என்பது எனக்கு தெரியும். விஞ்ஞானம் இன்றைக்கு 2500 சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்திருக்கிறது. அதற்கு மேலும் 2500 இருக்கலாம். அது எல்லாவற்றையும் தாண்டிய வெட்டவெளிதான் ஒன்றுமற்ற தன்மை. அதுதான் ஓம் என்ற வார்த்தையினுடைய தத்துவம். இந்த ஓம் என்ற வார்த்தை தத்துவம் ஒன்றுமற்றதிலிருந்தான் எல்லாம் வந்தது. இன்றைக்கு விஞ்ஞானம் அங்குதான் நிற்கிறது. ஆனால் விஞ்ஞானம் 95% உண்மை அறியலாம், 100% அறிய முடியாது. காரணம், அதற்கு படைப்பவர் படைக்கும் பொருள் தேவை. ஆனால் மெய்ஞானத்திற்கு ஒன்றுமற்றதிலிருந்து தான் இந்த படைப்பு வந்தது என்கின்ற மெய் உணர்வு இருக்கும். ஆனால் தான் வள்ளுவர் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார். அந்த அறிவு விஞ்ஞான அறிவுக்குத்தான் சரியாக பொருந்தும். விஞ்ஞானிகள் சொல்வது அத்தனையுமே உன்னுடைய மெய்ப்பொருள் என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை என்றார் வள்ளுவர். எப்பொருள் யார் வாய் கேட்பினும், தாமஸ் ஆல்வா எடிசன் வாயில் கேட்டாலும், பிறகு நீ ஐன்ஸ்டீன் வாயில் கேட்டாலும், பிறகு நியூட்டனுடைய 3rd லா கேட்டாலும், உன் மெய்ப்பொருள் என்ன சொல்கிறது, நீ பல பிறவிகளாக பல ஜென்மங்களாக பிரஞ்சை என்ன சொல்கிறது, அந்த உன் மெய் உடம்பு ஆன பிரஞ்சை சொல்வதை மட்டுமே நம்பு, அதுதான் சரியானது. இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இது நான் தரும் ஞான விளக்கம்.
வள்ளுவரே கூட எழுதிவிட்டார். அவர் என்ன நினைத்து எழுதினார் என்பது அவருக்குத்தான், அவர் மூளைக்குத்தான் தெரியும். ஆனால் இதுதான் மெய் என்றால் உன்னுடைய மெய்ஞான அறிவு இப்போ தெரிகிறதா? ஆன்மீகம் என்பது ஜோதிடத்திலிருந்து வந்தது என்பது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.